ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த மதியான வேளையிலே நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு மணி நேரம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் நம்மை தாழ்த்தி செல்கிறோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல மதியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு மணி நேரம் உடைய சமூகத்திலே அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை சுகந்த வாசனையாக ஜீவ பலியாக நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணுவீராக. உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரம்பியற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா துதிக மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை என்கிறதான பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். Viva
தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசர் தருகிறார். ஹல்லேலூயா. இவ்வுலகத்தின் பாடு நம்ம என்ன செய்யக்கூடும்? கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது எதுவும் நம்மை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்கிறதான பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நீரே இந்த கோட்டை
உந்தன் தூதரை அனுப்பிடுவீர். வழிகளில் என்னை காக்க உந்தன் தூதரை அனுப்பிடுவீர். கண்மணி போல காக்கின்றீர், கண்மணி போல காக்கின்றீர். உன்னதமானவரின் உயிர் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயிர் மறைவில் இருக்கிறவன். தகவல்லவரை நிழலில் தருவான் ஆனந்தமானந்தமே. தகவல்லவரை நிழலில் தருவான் ஆனந்தமானந்தமே. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே அன்பான சகோதரிகள், சபை விசுவாசிகள் எல்லாருமே முழங்கால் படி போட்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படும்படியாக, நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் தேவனை துதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கண்மணி போல பாதுகாப்பவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்முடைய உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைப்பவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா பரிசுத்த ஆவியானவரே, இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே அப்பா மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, சாலமோன் அன்று ஜெபித்த போது ஆண்டவரே அந்த ஆலயம் முழுவதுமாக ஆண்டவரே அவர்கள் இருக்கிற இடம் முழுவதுமாக உடைய மகிமையினால் நிரப்பப்பட்டதை தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவரே அப்பா இந்த ஆலயம் முழுவதுமாக ஆண்டவரே அப்பா எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறார்களோ பரிசுத்த ஆவியானவரே அப்பா ஆண்டவரே அவர்களுடைய இல்லங்களிலே உடைய மகிமை தங்கட்டு சுவாமி. உடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் பிரகாசிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாதம் முழுவதுமாய் பாதுகாத்து தகப்பனே, கடைசி நாட்களிலே வரும்படியாக, கடைசி நாட்களிலே காணும்படியாக அப்பா இந்த மாதத்தின் முடிவை நாங்கள் பார்க்கும்படியாக நீர் எங்கள் மேல் கிருபை வைத்தீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை என் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்தரளிக்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமை உள்ளவர் ஆண்டவரே. நீர் மகத்துவம் நிறைந்தவர் இயேசுப்பா. நீர் பரிசுத்தம் நிறைந்தவர். எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையிலே தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முகங்கள் பிரகாசிக்க பண்ணும்படியாய் ஆண்டவருடைய மகிமை எங்கள் மேல் ஊற்றுவீராக ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஒரு பரிசுத்த நதி பாய்ந்து தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த நதியினாலே ஆண்டவரே அப்பா நாங்கள் மூழ்கி மூழ்கி தகப்பனே அந்த அபிஷேகத்தில் நிரம்பும்படியாய் என் தேவன் ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா ஆண்டவரை துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிற எந்த இடத்திலும் ஆண்டவரே நீர் மகிமைப்படுகிற தேவரீர் அல்லவா ஆண்டவரே. அப்பா அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர் அல்லவா ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் நேரம் நாம் தேவனை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான சகோதரிகளே, கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக
தீங்குக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து நம்மை காக்கிறவராய் இருந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறாரு. நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடுமா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் அல்லவா? என்னை நோக்கி கூப்பிடு, யாரையாவது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர். அப்பா, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். என் தேவரே, எங்களுக்கு உதவி செய்வீராகையா, எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் கிருபை பாராட்டுவீராக. உடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் சுவாமி. உடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக தகப்பனே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிற தேவனே, ஹல்லேலூயா. ஓரி பலல சந்தரி அலரவா, ஓரி பலல கரவரோ ஷரவலரவா. ஆமென், ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணையில்லை. ஓ பரிசுத்த ஆவியானவரே, தீமைகள் ஆயிரம் என்ன நெருப்பு சோர்ந்து போவதில்லை. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு, தேவை காட்டிலும் பெரிய
தாமியானவரை உளையான சேற்றில் வீழ்ந்த எங்களை கை தூக்கி எடுத்தாண்டவரை உன்னதத்தில் உட்கார வைத்து எங்களை மகிழ செய்பவரை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை. அப்போ கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்த போதெல்லாம் ஆண்டவரை எங்களை கண்ணீர் துடைத்து தகப்பனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி என் தேவ ஆவியானவர் இவளோடு கூட ஆண்டவர் அப்ப இடைவிடாமல் நம்முடைய வசனத்தை கொண்டாண்டவர் இவளுக்கு வாக்குத்தத்தம் செய்து எங்களை அணுகி நம்ம வழிநடத்துகிற உடைய மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவருக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவர். என் தேவனீர் பெரியவர் அல்லவா, என் தேவனீர் உயர்ந்தவர் அல்லவா. ஆண்டவர் மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்த போது தேவனீர் எங்களை ஆண்டவர் அப்பா அதிலிருந்து தூக்கி எடுத்து உடைய கோலும் தடியும் எங்களை தேய்ச்சி பரிசுத்த ஆவியானவர் அப்பா உடைய அபிஷேகத்தினால் நிரப்பி தகப்பனே உண்மை ஆராதிக்கும்படியா இம்மட்டும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நிலைத்திருக்கும்படியா என் தேவன் எங்களுக்கு மேல் ஆண்டவரே எங்கள் மேல் காட்டின உடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த மத்தியான வேளையிலும் தகப்பனே உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு நபர் மீதும் தகப்பனே உடைய பிரசன்னம் கடந்து போவதாக. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்ப இந்த பிரசன்னத்தை ஊற்றி ஆண்டவரே அந்த வியாதியிலிருந்து விடுதலை அளிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தாப்பா எங்கள் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா எங்கள் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தேசத்திற்கு ஆண்டவர், எங்கள் சபைகளுக்கு ஆண்டவர், எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர், எங்கள் போதகர்களுக்கு ஆண்டவர், நீங்க தான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவர். எங்கள் நம்பிக்கை நாங்கள் நீர் மாத்திரம் ஆண்டவர். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே பார்வனை போல எங்களுக்கு சூழ்ந்து கொண்டாலும் எகிப்தியருக்கு வந்த வியாதிகளில் ஆண்டவர் எங்களுக்கு நேரிட்டாலும் ஆண்டவர் எங்களை காக்க நீர் ஒருவர் உண்டு ஆண்டவர். எங்களை காக்க நீர் ஒருவர் உண்டு தகப்பனே. அப்ப நீர் தான் எங்கள் நம்பிக்கை ராஜா. எங்கள் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாத தகப்பனே. ஓ அப்போ மேல நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் இயேசுப்பா. இயேசுவே எந்த பஞ்சமோ பட்டினியோ கொள்ளை நோய்கள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மையை வைத்த நம்பிக்கை அடர் வரும்போது சற்று குறையாததாய் காணப்படும் ராஜா. அடவர் எங்கள் நம்பிக்கை நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே நீர் மட்டும்தான் தகப்பனே. எங்களுடைய பலனோ எங்களுடைய சுகமோ எங்களுடைய சொத்தோ எங்களுடைய உறவுகளோ ஒன்றுமில்லை ஐயா, ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் மட்டும்தான் ஆண்டவரே, நீர் மட்டும்தான் ஆண்டவரே, நீர் மட்டும்தான் ஆண்டவரே. அப்போ உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறோம். எல்லா இக்கட்டுகளுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவித்துக் கொள்வீராங்க. எல்லா நெருக்கத்தில் இருந்து எங்களை விடுவித்து காத்துக் கொள்வீராங்க ஆண்டவரே. எங்களை வல்லடிக்கு நீக்கி பாதுகாப்பவரே. ஊர வளர சந்தரி அலரவா உரி கலரவோ சரவல வரவரவரவா உரி கலர சந்தரி அலரவலவா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் மேலானவர் அல்லவா, நீர் மகிமையானவர் அல்லவா. எஸ்ஸப்பா ஊரி வளர சந்தரி அலரவா. அப்பா இந்த நல்ல வேளையிலே தகப்பனே ஒரு சில நிமிடங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்படியா மூடோடு வாடுபடியா நீ தந்த மேலான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல மனம் இறங்கும். நாங்கள் செய்கிற விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வீராக. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்துக்கு என் கண்கள் திறந்து என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும் என்று சொன்னீர் அல்லவா. ஓ பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் அனுதினம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலை தந்தருவீராக ஐயா. அப்பா இந்த கொள்ளை நோயிலிருந்து தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே. ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு விடுதலை தந்தருவீராக. உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. இயேசுப்பா
உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை அழிக்காதபடி ஆண்டவரே அப்பா எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வீராக ஐயா, ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு ஒரு சேமத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு ஒரு சுகத்தை கொடுப்பீராக ஐயா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டதான தகப்பனே ஒவ்வொரு பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் அனைத்திலும் தகப்பனே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை மடிந்து கொண்டு இருக்கிறாங்க இயேசப்பா. ஆயிரமான ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவர் வியாதியின் மூலமாக மறித்து கொண்டிருக்கிறார்களே. என் தேவனை ஒரு விஷயம் மனம் இறங்க மாட்டீரா? ஒரு விஷயம் மனம் இறங்க மாட்டீரா? எங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்க மாட்டீரா தகப்பனே? ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி ஜெபிக்கிறார்களே. எங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்க ஆண்டவரே. நாங்கள் செய்த தவறுகளின் நிமித்தம், நாங்கள் செய்த பாவங்களின் நிமித்தம் ஆண்டவரே தேசங்கள் ஆண்டவரே கொள்ளை நோயினாலே பாதிக்கப்படுது. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க தகுதியில்லை அப்பா. ஆண்டவரே எங்கள் குற்றங்களினாலே, எங்கள் பாவங்களினாலே, நாங்கள் செய்த அக்கிரமங்களினாலே தகப்பனே தேசம் பாழாய் கொண்டு போயிருக்கிறதே தகப்பனே. ஆண்டவரே இந்த கதாப காரியங்களிலிருந்து என் தேவ நீர் விடுதலை அளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறமையா. எங்கள் தேசத்தை ஆண்டவரே எங்கள் கையில் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே எஸ்தர் போல் ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோமையா. உபவாசத்தோடு சமூகத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வீராக ஐயா, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா சீக்கிரமாய் கர்த்தாவே எங்களுக்கு ஒரு விடுதலை தருவீராக ஐயா, எங்களுக்கு ஒரு விடுதலை தருவீராக தகப்பனே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, சபைகள் அநேக சபைகள் தகப்பனே உலகம் முழுவதிலும் ஆண்டவரே சபைகள் அடைக்கப்பட்டு கிடக்கிறதே தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே ஆலயங்களிலே ஆண்டவரே அப்பா வந்து தொழுது கொள்ள முடியாமல் ஆண்டவரே சபைகள் அடைப்பட்டு கிடக்கிறதே ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் செய்த தவறுகள் தான் ராஜா. ஆண்டவரே சபைகள் ஆண்டவரை போட்டப்படக்கூடாது தகப்பனே. சபையிலும் எப்போதும் ஆண்டவரே அப்பா ஆராதிக்கும்படியாக சபையில் கத்தாவே ஆண்டவரே நாம மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே எல்லா சபைகளிலும் ஆண்டவரே ஆராதனை நடக்கும்படியாய் என் தேவன் வழிவாசல்களை திறந்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே இந்த கல்லிமேல் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை என்று சொன்னீர் அல்லவா. சபையிலே தேவன் வாசமடைகிற தேவனீர் அல்லவா. ஆண்டவரே என்னாலும் ஆண்டவருடைய கண்கள் இதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது அல்லவா. அப்பா சபையில வந்து மக்கள் ஆராதிக்கும்படியா என் தேவன் ஆண்டவரை எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து ஆண்டவரை எல்லா ஜனங்களும் தகப்பனே சபைக்குள்ளாக கடந்து ஆராதிக்கும்படியா என் தேவன் நீர் உதவி செய்வீராகப்பா. நீங்க உதவி செய்தல்ல வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. என் தேவன் ஆண்டவரை ஒரு விஷயங்களுக்கு மனம் இறங்கி ஆண்டவரை ஒரு விஷயம் தகப்பனே எங்கள் கண்ணீருக்கு நீங்கள் பதில் அளிப்பீராக ஆண்டவரை. தேசம் எல்லாம் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதல்லவா. அப்பா உடைய கண்களில் இருந்து எங்களுக்கு கிருபை கிடைக்காதா, உடைய கண்களில் இருந்து எங்களுக்கு தயவு கிடைக்காதா என்று சொல்லி தகப்பனே உண்மை நோக்கி பார்த்தவர் அப்பா அவர்கள் முகங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவனில் எல்லா தடைகளை உடை தெரிவீராக, எல்லா தடைகளை உடை தெரிவீராக தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா 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 எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா ஊழியர்களுக்காக பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்களை கர்த்தாவை இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீர் அல்லவா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவை வாக்கு கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்போ எல்லா ஊழியக்காரர்களுக்காக சுவிசேஷர்களுக்காக ஆண்டவரே மிஷனரிமார்களுக்காக பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிசுத்த
பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, அப்பா அப்பா போஷித்து நீர் வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தாவியானவரே, அப்போ ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய ஜெப தூபங்களுடைய சந்நிதியில எட்டட்டுமையா. ஜெபத்தை கேட்கிறவரே அப்பா, ஒவ்வொரு கத்தாவை பரிசுத்தமாக ஜெபிக்கும் போது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை அந்த ஜெப தூபங்கள் எட்டட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் விண்ணப்பங்களை கேட்பீராக, அவர்கள் குமரலை கேட்பீராக, அவர்கள் கண்ணீரை கேட்டு ஆண்டவரே தேசத்திலே தகப்பனே இவர் விடுதலை அளித்து தகப்பனே அப்பா எங்கள் தேசத்தின் மேல கத்தாவே ஒரு நன்மை வர செய்யும்படியாய் உடைய சமூகத்தை நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ உண்மை அறிந்து கொண்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே 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 உண்மை அறிந்து ஆண்டவரே வெளியே சொல்ல முடியாமல் ஆண்டவரே அந்தரங்கமாய் ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெபங்களையும் என் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபை குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. மூப்பர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கிளை ஊழியர் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே பொருளாளர் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பேரையும் தகப்பனே ஆண்டவரே. உடைய அன்பினால் ஆண்டவரே அப்பா உடைய காருண்யத்தினால் இடை கட்டி கொண்டு கத்தாவே ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தித்து தகப்பனே ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த நோய்களோ எந்த தீங்குகளோ எந்த கொள்ளை நோய்களோ ஆண்டவரே ஆண்டவரே ஒருவருக்கு வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே. ஒவ்வொரு வீடுகளின் மேலே ஆண்டவரே இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் தகப்பனே. சங்காரத்துடன் கடந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வாசம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா தேவ தூதர்களால் தகப்பனே அப்போ ஒவ்வொரு இல்லங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் இருக்கிற செய்வீராக, தேவன் இருக்கிற செய்வீராக ஆண்டவரே. அப்பா விசேஷமாக ஆண்டவரே அநேக பேர் பட்டினியினால் தகப்பனே அநேக பேர் கத்தாவை வெளியே சொல்லக்கூடாத அளவுக்கு வேதனையில தவித்துக் கொண்டிருக்கிறாங்க இசப்பா. அநேக தற்கொலைக்கு நேராக கடந்து செல்றாங்க இசப்பா. அவர்களை எல்லாம் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. பட்டினியினால் கத்தாவை தேசத்தின் ஜனங்கள் சாகாதபடிக்கு என் தேசத்தின் மேல மனம் இறங்க ஆண்டவரே. அப்பா கத்தாவை தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே தற்கொலைக்கு போகாதபடிக்கு தகப்பனே நாங்கள் இப்படியாக வாழ்ந்தோம். இப்போ நாங்கள் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி வெளியே எப்படி சொல்றது என்று தகப்பனே தவிக்கிறதான ஒவ்வொரு கத்த உள்ளங்களையும் ஆண்டவரை நீர் தேற்றி ஆண்டவரை அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீர் கத்தாவை கொடுத்து அப்பா நீங்கள் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பரிசுத்தாவியானவரே அப்பா எங்களால் ஒற்று முடியாதையா ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்பா பலமுள்ளவன் காக்கிலும் பலனற்றவனை காக்கிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் அல்லவா. என் தேவன் பலத்திலிருந்து உதவி செய்கிறாங்க ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது ராஜா. இந்த வேலைக்காரரின் கண்கள் தன்னுடைய எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல் ஆண்டவரே. அப்போ எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பார்ப்பது நீர் மட்டுமே ராஜா. எங்கள் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே சகாயம் உள்ளதல்லவா ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் தகப்பனே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு முதியவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு இடங்களில் தவிக்கிறதான் ஆண்டவரே அவருடைய சூழ்நிலைகளை பார்த்து என் தேவனை உதவி செய்தல வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க உதவி செய்து இப்போ ஒவ்வொருவரை போசித்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும், உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. உடைய கிருபையினால் அவர்களை வழி நடத்துவீராக. பரிசுத்தாவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக ஐயா. தேவன் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக
நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ദൈവ കൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളിൽ ഞാൻ അറിഞ്ഞു, അനുഗമിച്ചിടും അവനുടെ സുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനുടെ സുവടുകളെ. ദൈവ കൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു. എത്ര നല്ലവൻ, മതിയായവൻ, എന്നെ കരുതുന്ന കർത്തനവൻ. എത്ര നല്ലവൻ, മതിയായവൻ, എന്നെ കരുതുന്ന കർത്തനവൻ. എൻ്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന ഏറ്റവും അടുത്ത സഹായകർത്താൻ. എൻ്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന ഏറ്റവും അടുത്ത സഹായകർത്താൻ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികൾ ഞാൻ അറിഞ്ഞു, അനുഗമിച്ചിടും അവനുടെ സുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനുടെ സുവടുകളെ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു. മനവേദന പല സോദന മമ ജീവിത പാതയതിൽ, മനവേദന പല സോദന മമ ജീവിത പാതയതിൽ. മല തേടിടുമ്പോൾ ആത്മനാഥനവൻ മകൾ സാരി ഞാൻ ആശ്വസിക്കും. മല തേടിടുമ്പോൾ ആത്മനാഥനവൻ മകൾ സാരി ഞാൻ ആശ്വസിക്കും. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികൾ ഞാൻ അറിഞ്ഞു, അനുഗമിച്ചിടും അവനുടെ സുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനുടെ സുവടുകളെ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു. பரிசுத்தாவியானவர், தேவனுடைய பாதப்படி நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனை இன்னல்கள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்த தகப்பன் நாங்கள் இளைப்பாறும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து உடைய அன்பிற்குள்ளாக ஆண்டவரை அப்பா நீர் வழி நடத்தி வருகிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவர் எங்கள் விண்ணப்பங்களுக்கு தகப்பனே நீர் பதிலளிக்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளோ நேரம் கத்தாமை நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம் ஆண்டவரே, விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுத்தோம். தேவன் நீர் மகிமைப்பட்டதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவரே அப்பா ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கத்தாவே ஆண்டவரை கேட்க போகிறோம். தகப்பனே பரிசுத்தாவியானவரே, பரத்திலிருந்து தகப்பனே உடைய மன்னாவை பொழிந்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. உடைய மக்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தந்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே மோடு கத்தாவே நாங்கள் உறவாடும்படியாக மோடு இணையும்படியாக அப்பா நீங்கள் உதவி செய்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதிக நமக்கு மேமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஒரு சில வசனங்களை கூறி உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கேட்டு அதை சீக்கிரமாக இந்த ஆராதனை நாங்கள் முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறோம். சங்கீதம் 34 சங்கீதம் 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. யார் நீதிமான் சொல்லும்போது எசேக்கியேல் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான் என்று சொன்னேன். யார் நீதிமான் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளின்படி நடந்து
என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். வேதத்தில் பல நீதிமான்களை கர்த்தர் கூறுகிறார். நோவா நீதிமானாய் காணப்பட்டான், ஆபிரகாம் நீதிமானாய் காணப்பட்டான், ஈசாக்கு நீதிமானாய் காணப்பட்டான், யோபு நீதிமானாய் காணப்பட்டான். இப்படியாக பல பேரை நாம் பார்க்க முடியும். இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்தார்கள். மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான், ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு, அது மாத்திரமல்ல, சொல்லப்படுகிறது உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று சொல்லி சங்கீதத்தில் குறிப்பிடப்படுகிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டங்களிலே கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கிறோம் நம்மை பார்க்க யாருமே இல்லை என்று சொல்லி. நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிக்கும்படியாய் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. யோபுல ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஏனென்றால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கண்கள் அவனை நோக்கி கொண்டே இருந்தது. அவனுக்கு அந்த வியாதியிலும், அவன் மனைவி அவனை தூசித்த போதிலும் அவன் கர்த்தரை இறுக பற்றி கொண்டான். ஏனென்று சொன்னான், அவன் வீழ்ந்து போகாதபடிக்கு, அவன் கர்த்தரை விட்டு போகாதபடிக்கு தன் உத்தமத்தில் நிலை நிற்பானோ என்று சொல்லி சாத்தான் அவனிடத்தில் சொன்ன போதும் கூட அவன் வைராக்கியமான் நிற்பான் என்று சொல்லி கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறது. வேத வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனே. அல்லேலூயா. அவன் பெரிய ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். அந்த தேசத்தில் அவன் நீதிமானாய் காணப்பட்டான். கர்த்தர் இந்த நீதிமானுக்கு ஒரு சோதனை வந்த போது கூட அவருடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாக இருந்ததுனால அவன் ஒருபோதும் தன்னுடைய வேதனை நினைக்காதபடி கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா. இந்த வியாதி வந்ததும் அவராலே தான் ஆயிடுச்சு, நான் அவரை மறுதளிக்க மாட்டேன், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தினவனாய் காணப்பட்டான். யோபை போல நாம் இருக்க முடியுமா? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறாரே, அதிலிருந்து ஒரு துளி கூட அவன் தவறி போகாமல் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவன் நீதிமானாய் கடைசி வரைக்கும் நிற்கும்படியால் கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாய் இருந்தது. கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கமாய் இருக்கிறது. நீதிமன்றில் சொல்லப்பட்ட பிரகாரம் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படியே சொல்லப்படுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. நாம் இப்போது ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர்
நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாக நாம் காத்திருக்கிறது நமக்கு நல்லது. ஏன் இந்த கொள்ளையில இன்னும் பரவி கொண்டிருக்கிறது? எத்தனை பேர் மறித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு இரக்கம் பாராட்ட மாட்டீர்கள் என்று சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி மாத்தாளான்று சொல்லுகிறார், என் சகோதரன் மறித்து விட்டான், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது, உலாவிக் கொண்டு இருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய கர்த்தருடைய கண்கள் உங்களையும் என்னையும் நோக்கி கொண்டு இருக்கிறது. நாம் சோர்ந்து விடாதபடிக்கு, நாம் தளர்ந்து போய் விடாதபடிக்கு, பஞ்சங்கள் வந்தாலும் சரி, எந்த நோய்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய கண் நம்மை நோக்கமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அன்பான சகோதரிகளே, உங்களுடைய எல்லா தேவைகளிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பிரியமாய் நோக்கி கொண்டு இருக்கிறது. அதனால் பயப்பட தேவையே இல்லை. சங்கீதம் 121:4 சொல்லப்படுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி. அவர் தூங்க மாட்டார், அவர் உறங்க மாட்டார். அவருடைய கண்கள் உங்களையும் என்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை நோக்கமாக இருக்கிறதுனால தான் இத்தனை வருஷம், இத்தனை நாட்கள் இந்த கொள்ளை நோயில் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் எண்ணத்தை செலுத்துவோம். கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அன்பான சகோதரிகளே, அன்பான சகோதரர்களே, நாம் பயப்பட தேவையில்லை. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது, அவருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைத்தது. அதனால் நாம் சோர்ந்து போகாமல், நாம் கலங்கி விடாமல், எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறதுனால நம்மை அவர் எப்போதும் அவருடைய கரங்களிலே தூக்கி, அவருடைய கரங்களில் உள்ள கையில் அவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை தூக்கி எடுத்து நம்மளை கண்மலையின் மேல் உட்கார வைக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நாம் தான் நீதிமான். நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் காணப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் அனைவரும் நீதிமான்களாய் காணப்படுகிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படுகிறது, மிகவும் பலனுள்ளதாய் காணப்படுகிறது. நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கமாய் இருக்கும்படியா, கர்த்தருடைய கண்கள் நம்மை பிரகாசிக்கும்படியா, அவருடைய கண்கள் நம்மேலே உலாவிக் கொண்டு இருக்கும்படியா நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக தந்தையே, இந்த மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணபடி உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறதுனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, நாங்கள் நீதிமானுடைய பிள்ளைகள் தகப்பனே, ஆண்டவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் காணப்படுகிறோம். அப்பா, எங்களுடைய ஆண்டவருடைய கண்கள் எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. அப்பா, உடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்க செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அப்பா,
ஆண்டவரே தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே தகப்பனே, நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய கண்களிலும் ஆண்டவரே உடைய கிருபை கிடைக்க வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய தயவு கிடைக்கட்டும், உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உடைய வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பியாக வேணுமா செபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. அதிசீக்கிரமாய் கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி செவ்வாய்க்கிழமையில் ஆண்டவரே நாங்கள் பெண்கள் அனைவரும் நாங்கள் செபிக்க எங்களுக்கு அதிசீக்கிரமாய் ஆண்டவரே எங்களுக்கு வழிவாசல்களை திறந்தள்ள வேணுமா செபிக்கிறோம். எல்லா தடைகளை உடைத்தருவீராக ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜாவாய் ஆண்டவரே, தேவாதி தேவனாய் வீற்றிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, உடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீர் பரிசுத்த தேவன், நீர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தாவியானவரே, அப்பா உடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே, அப்பா உடைய ஆண்டவரே முகம் எங்கள் மேல பிரகாசிக்கும்படி உதவி செய்வீராக. உடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே அனுதினமும் செபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே தகப்பனே அதிசீக்கிரமாய் பலன் அளிக்க போகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதீர்கள், கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கமாயிருக்கிறது. ஆமென்.